நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். தந்தை பெரியார் மாதிரி ஒரு பண்பாளரை நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். மடத்துக்குள்ளே வர்றாரு, குன்னக்குடி மடத்துக்குள்ளே அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக. நான் செயலாளர் இருந்தாலும் என்னையும் வரவேற்கிறதுக்கு சாமி வர சொல்லியிருந்தா. போய் நிற்கிறேன், சின்ன பையன் நிற்கிறேன். அப்போ அந்த ஐயர்கள்லாம் சேர்ந்து பூரணகும்ப மரியாதை வைக்கிறாங்க பெரியார். அதை ரொம்ப மரியாதையாக, நம்மளை விட ரொம்ப பயபக்தியாக அவர் அந்த கும்பிட்டார். தொட்டு கும்பிட்டார். கும்பிட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் அடிகளார் அந்த விபூதி பையை எடுத்தார். இப்படி வாயை வச்சுக்கிட்டு காமிச்சார். அடிகளார் நெத்தியில் பூசினார். நெத்தியில் ஊற்றி கையிலையும் கொடுத்தாரு, எடுத்து பூசினார். பூசிக்கிட்டு மரியாதையாக போனார். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா தந்தை பெரியார்னு சாமியில் பூதம்லாங்க, என்ன இப்படி வர்றாரு அப்படின்னு கேட்டால், அவர் போன பிறகு தான், அந்த கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு அவர் போன பிறகு தான் அடிகளார் மடத்துலேருந்து என்கிட்ட சொன்ன செய்தி என்னென்னா, தந்தை பெரியாருடைய கொள்கை என்னென்னா, அவருடைய கொள்கை ஒன்றாக இருந்தாலும் யாரை சந்திக்க போகிறோமோ அவர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். அந்த ராஜாஜியை வரவேற்று அவருக்கு காப்பி கொடுக்குற வேலையை எனக்கு கொடுத்தாரு. கம்பன் அடிப்படி காப்பி கொடுக்குற வேலை தான். அந்த காப்பியை என்னால் கையில் தூக்க முடியல, நான் துண்டில் பிடிச்சி காப்பியை கொண்டு வரேன். அவர் அப்படி வாங்கி வாயில் ஊற்றிக்கிட்டார். என்னால் கையில் தூக்க முடியாத அந்த சூடை நாக்கில் ஊற்றிக்கின மகான் அந்த ராஜாஜி. அப்போ நெருப்பை விழுங்குற மாதிரி அவர் நாக்கு. அதுக்கு தான் கண்ணாசன் சொல்லுவார், டேய் சில பேருக்கு முடி கொட்டுதுரா, அதுக்கு பதிலாக சில பேருக்கு நாக்கு கொட்டினா பரவாயில்ல அப்படின்னாரு. கண்ணாசன் சொல்லுவார். எங்கள் அப்பா வந்து பெரிய கவிஞர். அவருமே இந்த 200 ஏக்கர் கவனிக்காமல் விட்டார். எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் உடம்பு முடியாமல் போகிறதுனால கவனிக்கலை. எங்கள் அப்பா தான் படிக்காதவங்க, அதனால் ஏமாற்றிட்டாங்க. கூத்தோடு சண்முகங்கிற அரசியல் தலைவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நாங்கள். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்கள்லாம் போயிடுச்சு. நாங்கள் சம்பாதிச்சு சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாங்க நம்மளை. 200 ஏக்கர் இன்னமும் கேஸ் நடந்துக்கிட்டு. அது வேடிக்கை என்ன தெரியுமா, 50 வருஷமாக கேஸ் நடக்குது. சரி, கேஸு நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் கேஸுக்கு போய்கிட்டு இருக்கு. 6 கவிஞர் மேடையில் இருக்கான், பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு, நான் கொஞ்சம் அவசரமாக போட்டிருக்கு, நான் பாடிட்டு போயிடுறேன், நீ அப்புறம் பாடு அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் பாடிட்டு போயிட்டால் கூட்டமெல்லாம் போயிடும், நான் யாரை வச்சு பாடுறது, மரமே கல் அப்படின்னா தன்னம்பிக்கை வேணும்டா, இருப்பாங்க, இருறா அப்படின்னு அவருக்கு ஒரு நெருக்கடி கிளம்பிட்டார். கிளம்பி அந்த சத்தியமூர்த்திவன் கேட்டுக்கிட்ட போகிறாரு காருக்கு. அப்போ கவிக்கார் செல்வி என்னை பாட கூப்பிட்டாரு. காமராஜர் பிறந்தநாளா. கண்டிப்புன்னு தலைப்பனுக்கு. வண்டிப்பூ கொண்டு வந்து வாழ்த்து சேர்க்க முயன்றாலும் கண்டிப்பு மாறாத காவிய தமிழ் தலைவா, பெருந்தலைவா காமராஜரே, வீடு கட்டி கொள்ளாமல், மனைவி மக்கள் வேறு கட்டி கொள்ளாமல், பதவி தண்ணில் கூடு கட்டி கொள்ளாமல், லஞ்சம் வாங்கி கூறு கட்டு போகாமல், பாரதத்தாய் நாடு கட்டு போகாமல் காத்திட வேண்டும் எனில் பெருந்தலைவர் காமராஜர் பாதை பற்றி கொள்ள வேண்டும் இல்லை கொள்ள வேண்டும். அப்படி பாடிட்டு காமராஜரை பற்றி பாடிட்டு இப்படி திரும்புகிறேன். கண்ணதாசன் மேடையில் உட்காந்துருக்காரு. அந்த கூட்டத்தில் வைரமுத்து அறிமுகமாகிறார். இந்த இலக்கிய உலகுக்கு கவியரங்கத்துக்கே அப்போ தான் அறிமுகமாகிறார் வைரமுத்து. நானாவது இங்கிட்டெல்லாம் பேசியிருக்கேன், ஆனால் வைரமுத்து அப்போ தான் அறிமுகமாகிறாரு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வைரமுத்து என்னோட தானே அறிமுகமானார். 7000 பாட்டு பாடிட்டார், பாட்டு எழுதிட்டார், 7 முறை தேசிய விருது வாங்கிட்டார். இன்றைக்கி பெரிய கலைஞருடைய இதயத்துக்குள்ளே இருந்தார். அல்லும் போலும் கலைஞரோட வாக்கிங் போனார். அல்லும் போலும் இன்றைக்கி பெருமையோடு புகழோடு இருக்கார். ஒரு நாளாவது நம்மளோட தானே அறிமுகமான அந்த வைரமுத்து. அவன் எப்படி எங்கே போயிட்டான் பாரு, நம்ம இன்னும் இப்படியே இருக்கமேன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. நினச்சிருந்தா என்றைக்கே செத்து தொலைஞ்சிருப்பேன். பொறாமப்பட்டா, ஒருத்த மேலே பொறாமப்பட்டு வருத்தப்பட்டா இத்தனை வருஷம் வாழ முடியுமா? நான் ஒரு நாள் கூட, ஏன்னா அப்படி பொறாமப்படாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் பேட்டி எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அவமானம்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன், அவமானம் என்பதே கிடையாது வாழ்க்கையில். எதுவும் வெகுமானம் தான். ஒருத்தன் வாங்கன்னு சரியாக கேட்கலின்னு கூட சண்டை ஓட போகிறோம். வாங்கன்னு நம்மளை கேட்கல, இந்த அவளியெல்லாம் கேட்டான்னு கேட்கலன்னா போகிறேன். நம்மளை வாங்கன்னு கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இழந்துட்டான்னு நினைக்கிறேன்.
நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நகரத்தார்களில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை நாம் தொடர்ச்சியாக இந்த நேர்காணல் வாயிலாக சந்தித்து வருகிறோம். வளர்கின்ற இளைய தலைமுறையினர் இந்த ஆளுமைகளை கண்டு அவர்களைப் போல் நாம் வர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த நேர்காணலின் நோக்கம். இன்று தமிழக மேடைகள் மட்டுமல்ல, உலக மேடைகளில் தமிழில் மிக அழகாக முழங்கி வரக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர், பேச ஆரம்பித்து ஒரு 5வது நிமிடத்திலேயே எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க அரு நாகப்பண்ணையா அவர்களை சந்திக்கிறோம். அண்ணே வணக்கம். 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 மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கு. மகிழ்ச்சிண்ணே. முதல்ல அடிப்படையில் ஒரு அறிமுகம், உங்களுடைய ஊர், கோயில். முதல்ல நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி செய்கிற சேவைக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லா நகரத்தார் சமுதாயத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நல்ல செய்திகள், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்புறீங்க. அதுக்காக என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் காரைக்குடிக்கு அருகிலே உள்ள உய்யக்கொண்டான் சிறுவையில்ங்கிற கிராமத்தில் பிறந்தவன். எங்கள் வீடு நாச்சியாவரத்துக்கு பக்கத்தில் உள்ள கம்பனூரில் 200 ஏக்கர் கிராமமும் 200 ஏக்கர் நிலமும் 2 கப்பலும். 2 கப்பல். ரஜிலா கப்பல்னு 2 கப்பல். 2 கப்பலும் திருப்பத்தூரின் 40 ஏழை பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஓட்ட வேத பாடசாலையும் நடத்திய அருணாச்சலம் செட்டியார் அலமேலாட்சியினுடைய பேரனாக பிறந்தவன் நான் என்பதை நான் என் வாழ்க்கையில் பெருமையாக சொல்வது உண்டு. அது மாதிரி அவர்கள் 100 வருஷங்களுக்கு முன்னாலேயே சிவன் கோயிலில் பிரதோஷ கட்டளை ஆரம்பித்து இன்று வரை இதை சிறப்பாக என் தம்பிகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். பிரதோஷ கட்டளை எங்களுக்கு தான் அதில் நகர சிவன் கோயிலில் வாய்ப்பு கொடுத்து நடத்திட்டு வரோம். அந்த மாதிரி தர்ம சிந்தனை உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். அதைவிட ஒப்பற்ற இலக்கியவாதிகளை ஆதரிக்கக்கூடிய உய்யக்கொண்டான் சிறுவையில் பிறந்தது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரிய பெருமை. ஆமாம். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. உங்களுடைய பள்ளி நாட்கள் அப்படின்னு நான் பள்ளி நாட்களை நான் மேடையில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா நகைச்சுவையாக இருக்கும். சொல்லுங்கண்ணே. அப்படி ஆமாம். 11ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன் பள்ளியில். அதுக்கப்புறம்லாம் அஞ்சல் வழி கல்வி தான் நான் படித்தேன். சரி. 11ஆம் வகுப்பு வரை படித்தேன். பெரிய வேடிக்கை என்னென்னா 11 வகுப்பும் 11 பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன். நான் 11 பள்ளிக்கூடத்தில் படித்தேன். இந்த வள்ளி திருமண நாடகத்தில் நாரதர் சொல்லுவார், ஒரு நாளைக்கு மேல் ஒரு ஊரில் இருந்தால் எனக்கு தலை வெடித்து விடும்னு. அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு பள்ளியில் படித்தால் எனக்கு தலை வெடித்து விடும், அல்லது ஹெட்மாஸ்டருக்கு தலை வெடித்து விடும். அந்த அளவுக்கு நான் ஒரு போராட்டவாதியாகவே இருந்தேன் சின்ன பிள்ளையிலேருந்து. முதல் வகுப்புலேருந்து சிறுவையில் படித்தேன். அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்புக்கு எங்கள் அத்தை வீடு கோனாவட்டு ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் 8வது 9வது காரைக்குடியில் படித்தேன். காரைக்குடியில் 3 பள்ளிக்கூடத்துலையும் படித்தேன். மாடலி ஸ்கூலு, முனிசிபல் ஸ்கூலு, SMS ஸ்கூல் 3லையும் படித்த பெருமைக்குரியவன் நான் தான். அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் வச்சா என்னை ஏகப்பட்ட ஊரில் வச்சு இருப்பேன். அப்புறம் அடிகளா ஸ்கூலுக்கு போயிட்டேன் 10ஆம் வகுப்புக்கு. குண்டக்குடி அடிகளா ஸ்கூலில் உடனே சேர்த்து விட்டாங்க 10ஆம் வகுப்பு. அது ஒரு வரலாறு எனக்கு. அடிகளா ஸ்கூலில் போனோடனே அடிகளாருக்கும் எனக்கும் 1960 57 பழக்கம். 12 வயசுலேருந்து பழக்கம். அதனால் என்னை செயலாளரை போட்டார். செயலாளர் போட்டோடனே தந்தை பெரியாரை வரவேற்றேன், நடிகர்கள் MR ராதா வரவேற்றேன், முடியரசன் வரவேற்றேன், நமச்சிவாயத்தை வரவேற்றேன். அடிகளார் கூட்டத்துக்கு தந்தை பெரியாரா? ஆமாம். அங்கே அதை விட தந்தை பெரியார் வந்ததை நீங்கள் ஒளிபரப்பணும். தந்தை பெரியார் மாதிரி ஒரு பண்பாளரை நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். மடத்துக்குள்ளே வர்றாரு, குன்னக்குடி மடத்துக்குள்ளே அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக. நான் செயலாளர் இருந்தாலும் என்னையும் வரவேற்கிறதுக்கு சாமி வர சொல்லியிருந்தேன். போய் நிற்கிறேன், சின்ன பையன் நிற்கிறேன். அப்போ அந்த ஐயர்கள்லாம் சேர்ந்து பூரணகும்ப மரியாதை வைக்கிறாங்க பெரியார். அதை ரொம்ப மரியாதையாக நம்மளை விட ரொம்ப பயபக்தியாக அவர் அந்த கும்பிட்டார். தொட்டு கும்பிட்டார். கும்பிட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் அடிகளார் அந்த விபூதி பையை எடுத்தார். இப்படி வாயை வச்சுக்கிட்டு காமிச்சார். அடிகளார் நெத்தியில் பூசினார். நெத்தியில் போயிட்டு கையிலையும் கொடுத்தாரு, எடுத்து பூசினார். பூசிக்கிட்டு மரியாதையாக போனார். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா தந்தை பெரியார்னு சாமியில் பூதம்லாங்க என்ன இப்படி வர்றாரு அப்படின்னு கேட்டால், அவர் போன பிறகு தான் அந்த கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு அவர் போன பிறகு தான் அடிகளார் மடத்துலேருந்து என்கிட்ட சொன்ன செய்தி என்னென்னா, தந்தை பெரியாருடைய கொள்கை என்னென்னா, அவருடைய கொள்கை ஒன்றாக இருந்தாலும் யாரை சந்திக்க போகிறோமோ அவர்கள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் அவர்களோடு பேசணும். அவர்களுடைய மத இதுகளை அணிந்து கொண்டு தான் பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாராம் பெரியார். அதனால் அடிகளார் மேலே உள்ள பெரிய மரியாதைக்காக அடிகளாரை அவமானப்படுத்தியதாகி விடுவேன் என்பதற்காக தன் கொள்கையை கூட விட்டு கொடுத்த ஒரு பெரியார்
பெரியார். அது மாதிரி எம்ஆர் ராதாவும் அதே மாதிரி நடந்துக்கினார். நடிகர் எம்ஆர் ராதாவும் அதே மாதிரி பூர்ண மரியாதையோடு நல்லா வணக்கம் சொல்லி சாமிகிட்ட ஊதி வாங்கி நல்லா பூசிக்கிட்டு க்ளீனாக போகிறார். ஊதி பூசி படம் அங்கே இருக்க குன்னக்குடி மடத்தில் இன்னும் பார்க்கலாம் நீங்கள். அந்த மாதிரி நான் செயலாளர் இருந்து அங்கே கொஞ்சம் இலக்கியத்தை வளர்த்துக்கினேன். அதன் பிறகு திருச்சி யூடிவி ஸ்கூலுக்கு போனேன் 11ஆம் வகுப்பு. அதான் நிறைவு நமக்கு. யூடிவி ஸ்கூலில் போய் மாவட்ட பேச்சு போட்டியிலலாம் முதல் பரிசு வாங்கினேன். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் வாங்கினேன். அந்த படிக்கும்போது பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் பரிசு வாங்கினேன். பிறகு ரொம்ப காலத்துக்கு அவரோட பட்டிமன்றம் பேசினேன். அவருடைய பட்டிமன்றத்தில் பேசினேன். சிறுவையில் கூட்டியாந்தேன். அந்த மாதிரி என்னுடைய 11 வயதுக்குள்ளே எல்லாம் சாதிச்சிட்டேன். நல்லா இந்தியர் போராட்டத்தில் கலந்துக்கினேன். இந்தியர் போராட்டத்தில் கலந்துக்கினேனாக்க எனக்கு அந்த நேரம் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேச்சினால் கவர்ந்து நான் இந்தியர் போராட்டத்தில் போய் கலந்துக்கினேன். அப்புறம் என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதில் யூடிவி ஸ்கூலில் சஸ்பெண்ட் பண்ணாங்க. வாழ்க்கையில் நான் சஸ்பெண்ட் ஆனவன். எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, இந்தியர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலேருந்து அறிஞர் அண்ணா வர்றாங்க. விலைவாசி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு திருச்சி ஜெயிலேருந்து வெளியே வர்றாங்க. நான் ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் என்ன வந்துட்டு ஓடி போயிட்டேன். அறிஞர் அண்ணா வரவேற்க கலைஞர் தான் போய் வரவேற்று கூட்டிகிட்டு வர்றாரு. ஊர்வலம் கூட்டியாராங்க. அந்த நாள் பூரா அறிஞர் அண்ணா பின்னாடி தெரிஞ்சேன். அவங்க மேலே இருந்தாங்க. அறிஞர் அண்ணாவுக்கு என்ன தெரியாது, எனக்கு நாம் கூட்டத்தோடு போய்தான் மாணவர்களாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து போனோம். மறுநாளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்க வேண்டாம். எங்கே போனேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி உண்மையை சொன்னேன். நான் எப்போவும் பொய் சொல்கிறதே கிடையாது. உண்மையை சொல்லுவேன். தண்டனை வந்தாலும் சொன்னேன். சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்பனடிப்படி சாக்கணைகிட்ட போய் எங்கள் ஆத்தா சொல்லி, அவர் சுதந்திரா கட்சி தலைவர் ஒருத்தர் இருந்தார் திருச்சியில், ரங்கராஜன், டாக்டர் ரங்கராஜன். அவருக்கு சொல்லி இந்த பையன் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டு, சேர்த்துக்கிற தப்பாக இருந்தால் எப்படியா சேர்த்து விட்டுரு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து டாக்டர் கேட்டார். அப்போ சொன்னால் என்ன ஒருத்தன் ஒரு பெரிய தலைவர் வர்றாரு, அவரை வரவேற்கிறதுக்கு கூட்டத்தோடு ஒருத்தர் நான் போயிருக்கேன். அதில் என்ன பெரிய தப்பு கண்டுபிடிச்சிட்டியே? உங்கள் ஸ்கூலில் என்ன எடுத்துக்கிட்டு உடச்சிட்டானா? ஏதாவது கரெக்டாக பண்ணானா? ஏதாவது பண்ணல. அவன் பாடு போயிட்டு அவன் பாடு வந்துட்டான் இல்லையா? ஒன்று லீவ் லெட்டர் கொடுக்காத தப்பு. அவன் இப்போ வேலையாக பார்க்குறேன். அவங்கள்ட்ட படிக்கூடானே இருக்கேன். சரி எழுதி கொடு. இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்ய மாட்டேன்னு எழுதி கொடு அப்படின்னா எழுதி கொடுத்தேன். எங்கள் ஆத்தா அவங்க கையெழுத்து போட்டு சேர்த்துக்கினேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு அப்போவே படிக்கிற போதே எனக்கு வந்து வெளி உலக வாழ்க்கை தான் பெருசாக தெரிஞ்சே தவிர படிப்பு, சம்பாத்தியம் இதெல்லாம் எனக்கு சிந்தனை இல்லை. நான் போஸ்டர் ஒட்டுவேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த பணத்தின் மேலே ஏன் பண்ணணுங்கிற சம்பாதிக்கிறங்கிற அந்த நம்ம நகரத்தோடைய மைண்ட் செட்டுங்கிறதே கிடையாது. அப்போ ஏன்னா நானே வசதியினுடைய எல்லைக்கோட்டில் என்னை தேடும்போது, சின்ன பிள்ளைகள் தேடும்போது நெல் மூட்டைக்குள்ளேயும் தேங்காய் மூட்டைக்குள்ளேயும் நுங்கு மூட்டைக்குள்ளேயும் தானே என்னை தேடுவாங்க. எதுக்குள்ளேயே ஒன்று ஒழிஞ்சிருப்பேன் நம்ம பேரன்னு எங்கள் அப்போ தான் தேடுவாங்க. ஏன்னா நான் வசதியினுடைய எல்லைக்கோடை பார்த்தவன். 200 ஏக்கர் கிராமம்னா சாதாரணமானது இல்லை. நாச்சியாவரத்துக்கு நீங்கள் எப்போ போனாலும் கேளுங்க, கம்பனூர் பண்ணையார்னு பேர் எனக்கு. அந்த அளவுக்கு இருக்கவே. ஆனால் எனக்கு தமிழ் மேலே உள்ள பற்றினால நான் அந்த சொத்துக்களை கவனிக்காமல் பேசணும், மைக்கில் பேசணும். இதுதான் அப்போ என்னன்னாக்க உங்களுடைய அதிகபட்ச லட்சியங்கிறது மைக்கில் பேசணும். தமிழ் தான். தமிழ் வளர்ச்சி, தமிழ் வாழ்க. எங்கேயாவது கோஷம் போடணும் இந்தி ஒழியன்னு. எனக்கு இந்தி ஒழியன்னு சொல்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் அந்த காலத்துலேருந்து. தமிழ் வாழ்க. அதுக்காக அப்புறம் எல்லா மொழியும் படிக்கலாம்ங்கிற அளவுக்கு பரந்த மனப்பான்மை வந்துருச்சு. படிக்கலாம்ங்கிறது தமிழ் தான் உயர்வு, அதற்கு அடுத்து பிற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு பரந்த மனப்பான்மை வந்துருச்சு. இன்னைக்கு இருக்க சூழலில் வந்து அந்த மாதிரி எல்லா மொழியும் கற்றுக்கலாம். அதாவது மகாகவி பாரதி சொன்ன மாதிரி 8 திக்கும் சென்று வர வேண்டும் தமிழன். 8 திக்கும் சென்று வர வேண்டும், எல்லா இடங்களுக்கும் போகணும்னு சொன்னார். பற்றியா 14 மொழி கற்ற மகாகவி பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். 14 மொழி படித்தவன் சொன்னேன், 14 மொழியிலே என் தமிழ் தாண்டா பெரிய மொழின்னு. அப்போ அவன் 14 மொழி படிச்சிருக்கானே, அப்போ எல்லோரும் படிக்க வேண்டியதால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்த பரந்த மனப்பான்மை கம்பன் அடிப்பொடியால், அடிகளாரால், கண்ணதாசனால் ஏற்படுச்சு. என்னென்னா 12 வயதிலே கம்பன் அடிப்பொடி சாகணேசன்கிட்ட போயிட்டேன் நான். அவருடைய பேரன் கம்பராமன் எனக்கு ஃப்ரெண்டுங்கிற கண்டு கம்பர் விழாவில் போய் எடுபடியாக வேலை பார்த்தேன். எடுபடியாக வேலை பார்த்தேன்னா அப்போ சொல்லுவார், நீ ஒரு பெரிய பண்ணையார் மாண்டான்னு சாவணக்காரன் எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார். இருந்தாலும் நான் வேலை பார்ப்பேன், ஓடி ஆடி போவேன், பேச்சாளருக்கு காப்பி வாங்கி கொடுப்பேன், அவங்களோட பையை கொண்டு வைப்பேன், அவங்களுக்கு கூட தங்குற இடத்துல கொண்டு விடுவேன், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், காரில் ஏற்றி விடுவேன், ரயிலில் ஏற்றி விடுவேன். இந்த வேலையெல்லாம் பார்த்து கம்பன் அடிப்பொடிகிட்ட தொண்டனாக வளர்ந்தவன் நான். 14 வருஷம் தொண்டனாக இருந்திருக்கேன். இப்போ உங்களுடைய நீங்கள் ஆயிரக்கணக்கான மேடைகள் பேசியிருக்கீங்க. முதல் மேடை அனுபவங்கிறது 57ஆம் வருஷம். எனக்கு 13 வயது. 13 வயதில் கம்பன் அடிப்பொடி சாகணேசன் எனக்கு எழுதி தந்து, நாங்கள் இங்கே சின்ன பையலாக சொற்பயிற்சி மன்றம் வச்சு நடத்திக்கிட்டு இருப்போம்.
அந்த சொற்பேச்சு மன்றத்துக்கு ஒரு தடவை சாக்கணேசனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வழங்க சொல்லி கூட்டியாந்தான். அப்போ செட்டியாரெல்லாம் கூட்டியாந்த. அப்போ கூட்டியாரும்போது என்னை பார்த்தாரு. நான் துடிப்பாக இருந்தேன். பேசினெல்லாம் இந்த சொற்பேச்சு மன்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு, டேய் வாடா கம்பரோலாவுக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் பேரனோட கூப்பிட்டாரு. போன பிறகு 57 தேர்தலில் ராஜா சார் முத்தையா செட்டியாரை எதிர்த்து நிற்கிறாரு சாக்கணேசன். அப்போ தேவரையா இங்கே வர்றாரு சிறுவேலுக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் உள்ளூர்காரங்களும் பேசணும்னு சொல்லும்போது இது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்கள். இந்த 2 பேர் இது ராஜாவை எதிர்த்து செட்டிநாட்டரசர் முத்தையா செட்டியாரை எதிர்த்து கம்பன் அடிப்படை அந்த நேர சூழல் அரசியல் சூழலில் என்ன சூழ்நிலை? 57 1957 அரசியலில் அவர் நான் தொண்டனாக அவர்கிட்ட இருக்கும்போது அவர் சுதந்திர கட்சி சார்பாக நிற்கிறாரு. யார்? கம்பன் அடிப்படை சாக்கணேசன். காங்கிரஸில் இருந்தவர் விலகிட்டார். ஏதோ ஒரு காங்கிரஸுக்குள்ளே அவங்களுக்குள்ள காமராஜ் இருக்க அவருக்கு ஏதோ பிரச்சனையாகி விலகிட்டார். அப்போ காங்கிரஸில் ராஜா சார் முத்தையா செட்டியார் நிற்கிறாங்க தேர்தலில். அவரை எதிர்த்து சாக்கணேசன் நிற்கிறாரு. சாக்கணேசன் ஐயா வந்து சுதந்திர கட்சி சார்பாக நிற்கிறாரு. நாங்கள் எல்லாரும் சாக்கணேசனுக்கு வேலை பார்க்குறோம். அப்போ வேலை பார்க்கும் பொழுது சிறுவேலுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு காரைக்குடியிலேருந்து வர பல்வேறு ஊர்களுக்கு போன தேவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா சிறுவேலுக்கு வர்றாரு. அதை 3 நாளைக்கு முன்னாடி எங்களையெல்லாம் கூப்பிட்டு விட்டு சிறுவேலுக்கு வர்றாரு. பல பேரை கேட்டேன் பேச சொல்லி, ஒருத்தரும் பேச மாட்டேங்கிற, உனக்கு நான் பாயிண்டெல்லாம் எழுதித்தானே நீ பேசுகிறான்னாரு. எனக்கு தான் எப்படா மேடை கிடைக்கு நாயா அலைகிறேன். டக்கு நல்ல சந்தர்ப்பம்ட்டு சின்ன பையன் தானே, இளங்கண்டு பயமறியாது மாதிரி, சரி ஏற்றி விடுங்க ஏன்னு. நான் தேவர் கூட்டத்தில் பேசுகிறேன்னா எங்கள் சித்தப்பா பெரியப்பா மாதிரி பெரியவர்களாம் வந்துட்டு, அதெல்லாம் தப்புடா, ரொம்ப பெரியவர்ரா, அவருக்கு முன்னாடி போய் பேசி கெட்டவர் எடுத்துடாதரா உனக்கு அப்படி இப்படின்னா. எனக்கு எப்போவுமே சார் நீங்கள் சொல்லி வைக்கிறேன், உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த 60 ஆண்டு காலம் ஓட்டியிருக்கேன்னா என்னுடைய தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கையில் நான் கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து. அதை தெளிவாக இருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டு நிலங்கரையை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. அதை வச்சு தான் நம்ம வாழணும்னு நான் நினைக்கிறதில்ல. நாம் தன்னம்பிக்கையாக இருந்து உழைச்சி கூட வந்துடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த தேர்தலில் ஏற்றி விட்டார். எங்கள் ஊர் ரதக்கோட்டைக்கிட்ட தான் மேடை போட்டாங்க. அதை கூட நான் ஒரு மேடையில் சொல்லும்போது தேவரையா இருந்தபோது இங்கே நான் பேசினேன்னு எங்கள் சித்தப்பா இருந்தால் அப்போ எங்கன்னு இல்லைடா தம்பி உன்னை ரதக்கோட்டையில் ஏற்றி விட்டேன், ரதக்கோட்டையெல்லாம் பேசினேன். ரதக்கோட்டைக்கிட்ட மேடை போட்டு தேவர் வர்றாரு. தேவர் வரும்பொழுது ஐயா எழுதி தந்த 3 பக்கத்தை மனப்பாடம் பண்ணியிருந்தேன். மனப்பாடம் பண்ண ஒப்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஆனால் அந்த வகையில் நான் படிப்பில் ஃபெயிலானதே இல்லை. ஸ்கூல் விட்டு ஓடுனதை விட ஃபெயிலானதே இல்லை. கட்டு அடித்தோடனே தேவரையா அப்படி தட்டி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். அவர் காலில் விழுந்து கும்பிட்டு, முதல் ஆசீர்வாதம், முதல் கூட்டம் தேவர் கூட்டம் பேசியவன் நான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துராமலிங்க தேவர் கூட்டம், முத்துராமலிங்க தேவர். அதன் பிறகு அதான் நீங்கள் அதிர்ச்சி என்ன தெரியுமா, நான் திருச்சியில் யூடியில் படித்தேன்னு சொன்னேன்ல, 2வது கூட்டம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படி மூதறிஞர் ராஜாஜி கூட்டம் பேசினேன். முதல்ல தேவரையா கம்பன் அடிப்படை சாக்கணேசனுடைய உறவு கிடைத்ததால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய பரிசு மூதறிஞர் ராஜாஜி கூட்டம். ராஜாஜி கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கமிட்டி கூட்டம் போட்டிருந்தாங்க. அண்டாக்கார வீடுன்னு காரைக்குள்ள இருக்குது. அதுக்கு ஏற்ற ஒரு குரல் லட்சுமணன் வீடுன்னு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த ஹாலில் போட்டிருந்த மூதறிஞர் ராஜாஜி. அந்த ராஜாஜியை வரவேற்று அவருக்கு காப்பி கொடுக்குற வேலையை எனக்கு கொடுத்தாரு. கம்பன் அடிப்படை காப்பி கொடுக்குற வேலை தான். அந்த காப்பியை என்னால் கையில் தூக்க முடியல, நான் துண்டில் பிடிச்சி காப்பியை கொண்டு வரேன். அவர் அப்படி வாங்கி வாயில் ஊற்றிக்கிட்டார். என்னால் கையில் தூக்க முடியாத அந்த சூடை நாக்கில் ஊற்றிக்கின மகானந்த ராஜாஜி. அப்போ நெருப்பை விழுங்குற மாதிரி அவர் நாக்கு. அதுக்கு தான் கண்ணாசன் சொல்லுவார், டேய் சில பேருக்கு முடி கொட்டுதுரா, அதுக்கு பதிலாக சில பேருக்கு நாக்கு கொட்டினா பரவாயில்ல அப்படின்னாரு. கண்ணாசன் சொல்லுவார், முடி கொட்டுவதை விட நாக்கு கொட்டினா ரொம்ப இந்த நாடு நல்லா இருக்க முடியாது. அது மாதிரி அவ்வளோ வலிமையான நாக்கு கொடுத்தோடனே கம்பன் அடிப்படை சாக்கணேசன் என்னை அறிமுகப்படுத்துகிறார் மைக்கில். சுறுசுறுப்பாக இயங்குகிற வண்டு போன்ற சுறுசுறுப்பாக இயங்கும் தொண்டர் அருணாகப்பன், மிகப்பெரிய பண்ணையார், கம்பனூரில் 200 ஏக்கர் கிராமத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் நம் மீது வைத்திருக்கிற பாசத்தினால் பற்றினால் நமக்கு தொண்டனாக விளங்குகிறார். அவரை நீங்கள் வாழ்த்த வேண்டும். முத்துராமலிங்க தேவர் கூட்டத்தில் பேசி மிகப்பெரிய பாராட்டு பெற்றவர்னு ராஜாஜி என்னை ஆசீர்வாதம் பண்ணார். 2வது ஆசீர்வாதம் தலையில் கை வச்சு, நீ பிற்காலத்தில் நல்லா வருவேன் அப்படின்னாரு. 2வது கூட்டம் ராஜாஜி கூட்டம். அது இது கூட்டம் இல்லை, இது ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் திருச்சியில் தான் கூட்டம் பேசினேன், டவுன் ஹாலில். 1/2 மணி நேரம் பேசினேன். 1/2 மணி நேரம். நான் அப்போ வந்து நான் எஸ்எல்சி படித்ததுனால நானாக தயார் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன். பேசினோடனே ரொம்ப பெரிய பாராட்டு கிடைச்சி. அதுக்கப்புறம் அப்படியே வரிசைக்கு காமராஜர் கூட்டம் பேசினேன், முத்தமிழறிஞர் கலைஞர் கூட்டம் பேசினேன். நான் வந்து இல்லை கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டு போடணுங்கிற மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது பேசுகிறதுக்கெல்லாம் கம்பன் அடிப்படை சாக்கணேசன் பெரிய தலைவர்கள் மத்தியிலே என்னை ஏற்றி விடுவார் மேடையில்.
அப்படி வளர்ந்தது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. அப்புறம் கண்ணதாசன்கிட்ட போன கதையெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லணும், நீங்கள் சொல்லணும் எல்லாரும். அந்த தொடர்பு சொல்லுங்க. அது தனியாக கண்ணதாசனுக்கு கண்ணதாசன் தென்றலில் எழுதிக்கிட்டு இருந்தார். தென்றலில் எழுதும்போது தென்றலில் வெண்பா போட்டிலாம் வைப்பார். நாங்கள் சின்ன படிக்கிற பையன் தானே, வெண்பாவெல்லாம் எழுத தெரியாது. நான் கவிதை எழுதுவேன். ஏன்னா எங்கள் அப்பச்சி பெரிய கவிஞர், மகா கவிஞர். எங்கள் அப்பச்சி நான்லாம் எழுதி கசைக்கு போடுவேன், அவர் கொட்டுவார் கவிதையை. மகா கவிஞர், ஆசு கவின்னு பேர் அவருக்கு. அதுக்குள்ளே பாக்கியாவில் எங்கள் அப்பா தான் ஹீரோன்னு நான் அவருக்கு பேட்டி கொடுத்து வெளியிட்டேன். அந்த மாதிரி எங்கள் அப்பா பெரிய கவிஞர். அவருமே இந்த 200 ஏக்கர் கவனிக்காம விட்டார். எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் உடம்பு முடியாமல் போகிறதுனால கவனிக்கலை. எங்கள் அப்பா தான் படிக்காதவங்க, அதனால் ஏமாற்றிட்டாங்க. கூத்தூர் சண்முகங்கிற அரசியல் தலைவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நாங்கள். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்கள்லாம் போயிடுச்சு. நாங்கள் சம்பாரித்து சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாங்க நம்மளை. 200 ஏக்கரும் இன்னமும் கேஸ் நடந்துக்கிட்டு. அது வேடிக்கை என்ன தெரியுமா, 50 வருஷமாக கேஸ் நடக்குது. சரி, கேஸு நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் கேஸுக்கு போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்னென்னா கண்ணதாசன் மேலே ஒரு பற்று வந்த காரணம், அவர் தென்றல் நான் கொஞ்சம் இந்த அரசியல் தலைவரோட பழகணும் பேசணும்னு ஆசை இருந்ததுனால கண்ணதாசன் எழுதுகிற கவிதையெல்லாம் படிப்பேன். கண்ணதாசன் திமுகவில் இருந்தார். திமுகவில் வெறித்தனமாக இந்தியை எதிர்த்து பாடுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா பேச்சை பொறுத்தளவில் கலைஞர், எழுத்தை பொறுத்தளவில் கலைஞர் என்று இருந்த நான் கண்ணதாசனுக்கு மாறுறேன், பார்க்குறேன். கண்ணதாசன் மேலேயும் பற்று வருது. பற்று வந்தோன்னே அவரோட தொடர்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்பு வச்சுக்கணும்னு நினைக்கும் போது கவியரங்கங்களில் பாட ஆரம்பிக்கிறேன். இப்போ கண்ணப்பன், சிங்காரோடைய இந்த மாதிரி ஆட்களோட கவியரங்கம் பாட ஆரம்பிக்கிறேன். அப்போ வெண்பா போட்டி நடத்துகிறார் கண்ணதாசன். அதுதான் எங்களுக்கு உறவு வந்தது. வெண்பா எழுதி அனுப்புகிறேன். என்னுடைய வெண்பா வரவே இல்லை, கண்ணதாசன் பத்திரிக்கை வரவே இல்லை. அப்போ ராமகண்ணப்பன் சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தன் நம்ம பக்கத்தில் இருந்து வெண்பா தப்பாக எழுதுறான்டா. தப்பாக நான் இன்னும் ஆர்வத்தில் எழுதுனேன், ஆனால் அவன்கிட்ட அந்த கவிதை இது இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஆனால் வெண்பா இலக்கணம் தெரியாமல் தப்பாக எழுதுறான்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு அவனை பார்க்கணும், காரைக்குடி பக்கம் போகும்போது அவன் அட்ரஸ் எடுத்துக்க பார்ப்போம்னாரு. அப்போ எனக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் வச்சுருக்கேன். கவிஞர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், சந்திக்கவும். என்ன வேடிக்கையுமா, அவரோட 15 ஆண்டுகள் தொண்டனாக பழகியிருக்கேன். 18 வருஷம் பேசியிருக்கேன் அவரோட மேடையில். 15 ஆண்டுகள் நெருக்கமாக இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு கடிதத்தில் நீன்னு அவர் எழுதினில்லை. நீங்கள் வர வேண்டும், இந்த கவியரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது திருச்சியிலே, சென்னையிலே, அதற்கு நீங்கள் வர வேண்டும், வழித்தொகை நேரில் தருவார்கள். சேலத்திலே உங்களுக்கு கவியரங்கம், ராவணன் என்ற தலைப்பிலே நீங்கள் பாட வேண்டும், 100 ரூபாய் தருவார்கள் வழிச்செலவுக்கு, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது நான் தான் கவியரங்க தலைவர். இப்படி மரியாதையான வார்த்தைகளை எழுதிய மகான் கவியரசு கண்ணதாசன். நீ வா போன்னு எழுதுனதில்லை, ஆனால் பேசும்போது நீ வா போட்டுவார். நாப்பா சொல்லு, அந்த என்னமோ யாரோ வந்திருக்கேன், இந்த யாரோ வந்திருக்கா யாருன்னு பாரு, வா போன்பார். ஆனால் எழுத்தில் மரியாதை, ரெக்கார்டில் மரியாதை, ரொம்ப மரியாதையாக இருப்பார். அவர்கிட்ட போய் பழகினோம். கவியரங்கங்களில் பேச ஆரம்பித்தா நான் இன்றைக்கி பட்டிமன்றத்துக்கு ஒரு பேச்சாளர் இருக்காங்களே, நான் தான் நடுவர், நீங்கள்லாம் கீழே பேசுகிறோன்னு நான் நடத்த மாட்டேன். நம்ம எல்லோரும் ஒன்றா தான் பேசுகிறோம்னா கூட்டி போகணும் தவிர, எனக்கு ஒரு தனி வரவேற்பு, எனக்கு ஒரு தனி உபசரிப்பு, எனக்கு ஒரு தனி அதெல்லாம் எதுவாக இருக்காது. அது காரணம் என்னென்னா, கண்ணதாசனோட நாங்கள் கவியரங்கத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன வசதி செய்து கொடுத்தார்களோ அதே வசதி எங்களுக்கு செய்து கொடுக்க சொல்லுவார். சமத்துவமாக நடத்திய மகான் கண்ணதாசன். எல்லாரையும் சமத்துவமாக நடத்துவார், மரியாதையாக நடத்துவார். ஒரு முறை கூட கீழ்த்தரமாக அவர் நடத்துகிறதே இல்லை. அதுதான் இன்றைக்கும் அந்த பாதிப்பு தான் எனக்கு இன்றைக்கும் எல்லாரையும் சமத்துவமாக நடத்தணுங்கிற எண்ணம் வந்துச்சு. கண்ணதாசன்கிட்ட போனேன். கண்ணதாசன்கிட்ட போனதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீ வாத்தியார், நான் இப்போ வாத்தியார் வேலைக்கு வந்துட்டேன் படிச்சுட்டு, நீ சென்னைக்கு வந்துடுவே அப்படின்னாரு. என்னை இப்போ சென்னைக்கு வேணார். எத்தனையோ கவிஞர்கள், செட்டிநாடு கவிஞர் அவரோட பேசினான், யாரையும் அவர் சென்னைக்கு கூப்பிடல, என்னை தான் கூப்பிட்டார் சென்னைக்கு வந்துடுவேன்னாரு. சென்னைக்கு வந்துடணுன்னா நான் சரின்னேன். உலகத்தமிழ் மாநாட்டில் 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தினார். அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் என்னை கவியரங்கத்தில் போட்டிருக்காங்க கண்ணதாசன் தலைமையில். ஏன்னா கண்ணதாசன் சொல்லி போட்டாச்சு. அப்பை நடராஜனும் காளிமுத்தரனும் சபாநாயகராக இருந்தார், போட்டாங்க. போட்டால் வாலியும் நான் கவியரங்க தலைவராக தான் அவர் வேணும்னு எம்ஜிஆர் சண்டை போட்டு அவர் ஒரு கவியரங்க தலைவராகிட்டார். தலைவரால் அவருக்கு கவிஞர் தேவை, யாரப்பா வேணும்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. அப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க, வாலி சொன்ன முதல் கவிஞர் அருணாகப்பன். எங்கள் தலைமையில் அருணாகப்பன் பேசட்டும்னாரு. டக்குன்னு அப்புறம் வரிசைக்கு எழுதினார். சென்னையில் இருக்க கவிஞர்லாம் போட்டார், அருணாகப்பன் போட்டார். கடைசியாக பார்த்தா அருணாகப்பனுக்கு கடிதம் வந்திருக்கு, எப்படி கண்ணதாசன் தலைமையில் வான்னு. சரி, இவர் கேட்குறாரு. அப்போ அப்பை நடராஜன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, ஃபோனில் போயிடுறாரு. அப்பா நீ வாலி தலைமையில் பாடுற, அவரை நீ வா பண்ண பேசுவார் பேராசிரியர்.
வாலிதரம் இல்லைண்ணே கண்ணதாசன் தலைமையில் கேட்டிருக்கீங்க அப்படின்னு. இல்லைப்பா கண்ணதாசன் தலைமையில் பார்த்தேப்பா லிஸ்ட்டை, அது வெறும் நகரத்தார் கவிஞருங்க மாதிரி இருக்குது. அவர் சொன்ன லிஸ்ட்டு பூரா நகரத்தாராக சொல்லியிருக்காரு, எல்லாம் நகரத்தாராக இருக்குது. அதில் பார்த்தா அது ஒரு நகரத்தார் மாநாடு மாதிரி இருக்கும். அதனால் உன்னை வாலி கேட்குறாரு, அதில் இருக்க 7 பேரில் ஒன்றே தான் கேட்குறாரு வாலி. அதனால் நீ மட்டும் மாற்றி. இல்லைண்ணே நான் கண்ணதாசன் தலைமையில் பாடுவேன், வாலி தலைமையில் பாட மாட்டேன்னு நான். இல்லைப்பா இந்த ஒரு தடவை ஒத்துக்க வாலி தலைமையில், ஏன்னா அவர் எம்ஜிஆர் மேஜைக்கே போகும் பேர், அதனால் சொல்கிறேன் அப்படின்னாரு. டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் எம்ஜிஆருடைய மேஜையில் எம்ஜிஆர் இறக்கம் வரையில் என் பேர் இருந்துச்சு. கவிஞர் அருணாகப்பன், கேர் ஆஃப் கம்பர் அடிப்பொடி, காரைக்குடி. எனக்கு அட்ரஸே அதான், கேர் ஆஃப் கம்பர் அடிப்பொடி, காரைக்குடி. அந்த அட்ரஸ் தான் எனக்கு லெட்டர் இருந்தேன். அட்ரஸ் உங்களுக்கு அதே அட்ரஸ் எம்ஜிஆர் மேஜையில் இருந்துச்சுன்னா பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாலி தலைமையில் பாடினேன், நல்ல பேர். எனக்கு கடுமையான தலைப்பு எண்களும் எண்ணங்களும் 9ன்னு தலைப்பு எனக்கு. அப்போ வந்து எம்ஜிஆரை வந்து கேள்வி பண்ணுவாங்க எதிர்கட்சியில், வேறு மாதிரி கேள்வி பண்ணுவாங்க. அப்போ சொல்கிறாரு அமைச்சர் காளிமுத்துக்கிட்ட வந்து, ஏப்பா நீ எழுதின கவிதை எழுதிட்டியா அப்படின்னாரு. அண்ணே இனிமேல் தானே எழுதணும் அப்படின்னேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டேன். இனிமேல் அதே தரு உன் கவிதையில் தான் என் பதவியே இருக்குது, நீ பாடுற கவிதையில் தான் என் பதவியே இருக்குனாரியா, ஞாபகத்தை வச்சுங்க. நான் ஏதாவது கசாமச்சான்னு பாடிட்டேன்னா அவரை கொண்டு விடுவார் எம்ஜிஆர், நச்சு விடுவார். அதனால சொன்னார், நான் சொன்னேன் தரமாக பாடுறேன்னுட்டு. அப்புறம் 9 பெருமை உனக்கு தெரியுமான்னு அருமையாக பாடி நல்ல பேர் எடுத்தேன். அப்போ ஞானசம்பந்தம் இருக்கார், இப்போ படிம நடுவராக, அவர் மாணவராக இருந்து அங்கேருந்து கைதட்டி, அப்போ எனக்கு ரசிகராக இருந்தார் மாணவராக. வாலி என்னுடைய ரசிகராக இருந்தார். அப்போ அப்படிலாம் ரசிகர்களையே உருவாக்கியிருக்கேன் நான். அந்த மாதிரி பாடினேன். அப்புறம் எம்ஜிஆரை பார்க்க 3 தடவை போய் அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன் ராமாவரம் தோட்டத்தில். என்னவோ தெரியல, எனக்கு அரசியலில் பற்றே வரல. சரி, என்ன வேடிக்கை தெரியுமா, இவ்வளவு பெரிய தலைவரோட பழைய எனக்கு அரசியலில் பற்று வரல, உள்ளே நுழையலை. நான் எங்கேயுமே நுழையலை. தேவரோட பழகிட்டேன், காங்கலேயனோட பழகிட்டேன், கலைஞரோட பழகிட்டேன், எம்ஜிஆரோட பழகிட்டேன், தேவையில்லை. ஆனால் ஒரு தேசிய எண்ணம் என்கிட்ட இருந்துச்சு. அப்போ தமிழ் தான் வேணுங்கிறது. காங்கிரஸை எதிர்த்து தான் நான் இந்தி ஒழிக்கணும்னு சொல்கிறேன். அப்போ காங்கிரஸ் தானே ஆட்சி, இந்தி ஒழிக அப்படின்னு சொல்கிறேன்னா காங்கிரஸை எதிர்த்து தான் சொன்னேன். அந்த கலைஞருடைய பேச்சு எழுத்து தான் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கும் சொல்லி வைக்கிறேன், இன்றைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் கலைஞருடைய பேச்சும் எழுத்தும் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்கள். கண்ணதாசனோட பழகின காலம் இருக்கே, அது வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய காலம். ஏன்னா கண்ணதாசனோட அவர் ஒரு மகான்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று 1974 சத்தியமூர்த்தி பவனில் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா நடக்குது. நெடுமாறன், குமரி அனந்தன் 2 பேரும் தான் செயலாளர் இருந்து அந்த கவியரங்கத்தை நடத்துகிறாங்க. கவிகாமு ஷெரீப் தலைமை, கண்ணதாசன், வைரமுத்து, நான் எல்லோரும் பாடுறோம். அதில் வேடிக்கை என்னென்னா, அங்கே அறிமுகமாகிறது வைரமுத்து நானும் தான். கண்ணதாசன் பெரிய கவிஞர், கவிகாமு ஷெரீப் தலைமையில் பாடுறாரு. பாட போய் உட்காந்துருக்கான், 6 கவிஞர் மேடையில் இருக்கான், பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு, நான்ப்பா நான் கொஞ்சம் அவசரமாக போட்டிருக்கு, நான் பாடிட்டு போயிடுறேன், நீ அப்புறம் பாடு அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் பாடிட்டு போயிட்டால் கூட்டமெல்லாம் போயிடும், நான் யாரை வச்சு பாடுறது, மரமே கல் அப்படின்னு தன்னம்பிக்கை வேணும்டா, இருப்பாங்க, இருடா அப்படின்னு அவருக்கு ஒரு நெருக்கடி கிளம்பிட்டார். கிளம்பி அந்த சத்தியமூர்த்தி கேட்டுக்கிட்ட போகிறாரு காருக்கு. அப்போ கவிகாமு ஷெரீப் என்னை பாட கூப்பிட்டாரு. காமராஜர் பிறந்தநாள், கண்டிப்புன்னு தலைப்பனுக்கு. வண்டிப்பூ கொண்டு வந்து வாழ்த்து செய்ய முயன்றாலும் கண்டிப்பு மாறாத காவிய தமிழ் தலைவா, பெருந்தலைவா காமராஜரே, வீடு கட்டி கொள்ளாமல், மனைவி மக்கள் வேறு கட்டி கொள்ளாமல், பதவி தண்ணில் கூடு கட்டி கொள்ளாமல், லஞ்சம் வாங்கி கூறு கட்டு போகாமல், பாரதத்தாய் நாடு கட்டு போகாமல் காத்திட வேண்டும் எனில் பெருந்தலைவர் காமராஜர் பாதை பற்றி கொள்ள வேண்டும் இல்லை கொள்ள வேண்டும்னு அப்படி பாடிட்டு காமராஜரை பற்றி பாடிட்டு இப்படி திரும்புகிறேன். கண்ணதாசன் மேடையில் உட்காந்துருக்காரு. போனவர் திரும்பி, அதிசயம் சார், நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மேடையில் இருக்கார், எனக்கு ஒன்றும் புரியலை. கவியரங்கம் முடிஞ்சிருச்சு. கவியரங்கம் முடிஞ்சோன்னா அவரோட காரணம் நான் போகிறேன். அப்போ கேட்டேன், என்னென்ன அவசரமாக போகணும் கிளம்புனியே, திரும்பி வந்துட்டேன். ஏடா கேட்குறேன், நான் நேராக போய் காரில் ஏற போனோம்னா நீ இந்த வண்டிப்பூ கொண்டு வந்து என்னமோ வாழ்த்து செய்ய முயன்றாலும் வீடு கட்டி கொள்ளாமலனா பாடினி இல்லை, எனக்கு போ மனசு இல்லைடா, உன் கவிதையை கேட்குறக்காக தாண்டா வந்துட்டேன். சிறந்த ரசிக்கிறப்ப நான் கூழாங்கல் அருணாகப்பன்கிற கூழாங்கல்லை கண்ணதாசன் என்கிற இமயமலை பாராட்ட வந்திருக்கிறது என்றால் இதை விட எனக்கு என்ன பேர் வேணும்? அப்போலாம் என்னை வெளியிலே தெரியாது. 74 யாருக்கு தெரியும்? ஒரு சின்ன கவிஞனை கூட தன் தோளுக்குள்ளே தன் தோளிலே போட்டுக்கொள்ள வேண்டும் நினைத்த மகான் கண்ணதாசன். யாரையும் ஆதரிப்பார், யாரையும் வாழ வைப்பார், யாரையும் பாராட்டுவார். அந்த குணம் தான் எனக்கு வந்தது. அப்படிப்பட்ட குணம் படைத்தவர். அதை விட வேடிக்கை இன்னொன்று செய்தி, அந்த கூட்டத்தில் வைரமுத்து அறிமுகமாகிறார்.
இந்த இலக்கிய உலகுக்கு. இலக்கிய உலகு கவியரங்கத்துக்கே அப்போ தான் அறிமுகமாகிறாரு வைரமுத்து. நானாவது இங்கிட்டெல்லாம் பேசியிருக்கேன், ஆனால் வைரமுத்து அப்போ தான் அறிமுகமாகிறாரு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வைரமுத்து என்னோட தான் அறிமுகமானார். 7000 பாட்டு பாடிட்டார், பாட்டு எழுதிட்டார், 7 முறை தேசிய விருது வாங்கிட்டார். இன்றைக்கி பெரிய கலைஞருடைய இதயத்துக்குள்ளே இருந்தார். அல்லும் போலும் கலைஞரோட வாக்கிங் போனார். அல்லும் போலும் இன்றைக்கி பெருமையோடு புகழோடு இருக்கார். ஒரு நாளாவது நான் நம்மளோட தானே அறிமுகமான அந்த வைரமுத்து. அவன் எப்படி எங்கே போயிட்டான் பாரு, நம்ம இன்னும் இப்படியே இருக்கமேன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. நினச்சிருந்தா என்றைக்கே செத்து தொலைஞ்சிருப்பேன். பொறாமப்பட்டா ஒருத்த மேலே பொறாமப்பட்டு வருத்தப்பட்டா இத்தனை வருஷம் வாழ முடியுமா? நான் ஒரு நாள் கூட, ஏன்னா அப்படி பொறாமப்படாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் பேட்டி எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். போதுமா? இது பத்தாதா? அதனால தான் வளர்ந்தேன். அந்த செய்தியை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. அது மாதிரி கண்ணதாசன் எவ்வளோ எனக்கு கடவுளாக தோன்றுவார். சில நேரம்னே கண்ணதாசன் வந்து ஏதோ கவிதைக்காக இருக்காது, எனக்கு கடவுளாக தோன்றுவார். ஏன்னா அவருக்கு 50ஆம் ஆண்டு பொன்விழா நடந்துச்சு. கண்ணதாசனுக்கு 50ஆம் ஆண்டு பொன்விழா. அப்போல்லாம் நான் கொஞ்சம் செல்வாக்காக கவிதையெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன். 50ஆம் ஆண்டு பொன்விழா இங்கே பொன்னமராவதியில். அப்போ வால்மீகின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டியோடு அவருக்கு பொன்விழா நடத்துகிறாங்க. அந்த கமிட்டியில் உள்ள ஒரு கவியரங்கம் போடுறோம், நீங்கள் வந்து பாடணும் தம்பி அப்படின்னு லெட்ரு போட்டிருக்காங்க. சரி பாடுறேன்னு. கண்ணதாசன் ஒரு குழந்தை அப்படின்னு எனக்கு தலைப்பு. கவியரங்கத்தில் பாடின பேச்சாளர்லாம் கேட்காதீங்க, பேரெல்லாம் சொல்லக்கூடாது, விரோதமாயிரும். இன்னும் ஒருத்தர் கவியரங்க தலைவர், நாங்கள் ஒரு 5 பேர் கீழே பாடுறோம். போயிட்டேன் நான் 1:30 மணிக்கெலாம் போயிட்டேன். 3 மணிக்கு கவியரங்கம் பொண்ணு சாப்பாடு ஓட்டாங்க. சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்காக போகிறேன். அது கவியரங்க தலைவர் வந்தார். நான் உங்களை வேண்டாங்கிறாங்க அப்படின்னு. நான் உங்களை வேண்டாங்கிறாங்க அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், ஏன் என்னை வேண்டாங்கிறாங்க அப்படின்னேன். இல்லை 25 ரூபா செலவழிக்க முடியாதா, கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கான், வசூலாகலையா, அதனால் உங்களை வேண்டாங்கிறாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அப்போ 25 ரூபாய்ங்கிறது நேயர்கள் தெரிஞ்சுக்கணும், ஒன்லி 25 ரூபீஸ், 2 5 தான். இப்போலாம் 25,000, அது வேறு விஷயம். இப்போ ஒருத்தர் 25,000 50,000 கேட்குறேன், நானும் சில இடத்துல கேட்குறேன். அது நடந்துக்கிட்டு இருக்குது. தொழிலாக தான் நடத்திக்கிறேன். நாங்கள் வந்து தமிழ்லாம் வளர்க்கல, இப்போ தொழில் தான் அது. அதனால் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு பாராட்டணும். நான் உண்மையை தான் நான் சொல்லிக்கிறேன். என்ன இதுன்னு என்னென்ன ஜெயிலில் வைக்க போறியே? உண்மையை சொல்கிறேன், தொழில் தான். இல்லாட்டி காசு கேட்கலாமா? போக்குவரத்து செலவு மட்டும் போதும்னு சொல்ல வேண்டியானே, சோறு மட்டும் போதும்னு சொல்ல வேண்டியானே. நாங்கள் கேட்குறோமா இவ்வளோ ரூபா தாங்க, நீங்கள் எங்களை ஃபிக்ஸ் பண்ணும்போதே எவ்வளோ ரூபா வேணும்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்துடுங்க நாங்கள் உள்ளே தர்றோம்னு சொன்னால் பரவாயில்ல, எவ்வளோ ரூபா வேணும்னு கேட்குறீங்க, நாங்கள் இவ்வளோ ரூபா வேணுங்களா, அப்புறம் பேரம் பேசுகிறோம், கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணுறோம், என்னோ பண்ணி தொலைக்கிறோம். அதனால் ஏன் என்னை வேணாம், இல்லை 25 ரூபா கொடுக்க முடியல. நான் அப்போ சொன்னேன், இல்லை 25 ரூபா தள்ளினா பரவாயில்ல, எங்கள் ஆத்தா 5 ரூபா தந்தாங்க. சரி 1.5 ரூபா கொடுத்து பொன்னமராய்க்கு வந்துட்டேன். அப்போ 1.5 ரூபா தான். 1.5 ரூபா கொடுத்து பொன்னமராய், இன்னும் 3 ரூபா இருக்குது என்கிட்ட, திரும்பி போகிறதுக்கு காசு வச்சுருக்கேன், அதனால் காசு தர வேண்டாம், எழுதிக்கிட்டு வந்த கவிதையை மட்டும் பாட விடுங்கடான்னு பிச்சைக்காரனை விட கேவலமாக கெஞ்சிருக்கேன். தெரிஞ்சுங்க நகரத்தார் பெருமக்களே, தெரிஞ்சுங்க, கெஞ்சிருக்கேன். கெஞ்சினதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்து தலைவர் சொன்னார், இல்லை வேண்டாங்கிறாங்க. இப்போ ஏன்டா வேண்டாங்கிறாங்க, அந்த காசு வேண்டாம்னு. இல்லை நேரம் இல்லையா, நான் நேரம் இல்லைன்னா என்னை ஏன்டா கூப்பிட்றிய? அப்போ தான் கோவம் வந்துச்சு எனக்கு. 6 பேர் போடுறதுக்கு நேரம் இல்லைங்கிறீல்ல, அப்போ 6 பேருக்கு நேரத்தை குறை, அப்படியே என்னை கூப்பிட்ற? இல்லை வேண்டாங்கிறாப்பா, இப்படி தான் சொல்ல முடியும். அப்படி போயிட்டேன். பொன்னமராய்க்கு வரவழைச்சிட்டு நீ அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அவமானங்களை தாண்டி தான் சார் நான் 60 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் உலக நாடுகள்லாம் போயிருக்கேன். சிங்கப்பூரில் 30 முறை பேசிய ஒரே தமிழ்நாட்டு பேச்சாளர் நான் தான், ஞாபகத்தில் வச்சுருங்க. ஆனால் அவமானத்தை தாங்கினதுனால தான். அப்புறம் கவியரங்கம் போயிட்டாங்க. தேட்டர்லாம் கவியரங்கம், பொன்னமராய் தேட்டர் ஒன்று இருந்துச்சு. அந்த தேட்டர் இன்னொன்று இருக்கா தேட்டரு, அந்த தேட்டர்லாம் பேசினோம். நம்ம ரகுபதியினுடைய பிஏ ரொம்ப வேண்டியவர் அந்த முத்தண்ணன் ஒருத்தர் பொன்னமராவதியில். ஆமாம் மலையடியோ, ஆமாம் முத்தண்ணன், அவங்களாம் இருந்தேன் அந்த நடத்துனது. அப்போலாம் எனக்கு நெருக்கமான பழக்கம் இல்லை அவங்க. அதனால் போய் தேட்ரு வாசப்புள்ள நான் உட்காந்துருக்கேன். இந்த 25 இருக்காங்களா 5 பேர், 25 இவங்க 5 பேர் மேடையில் ஏறி கவியரங்கம் பாடிட்டாங்க. கவியரங்கம் பாடினதுக்கப்புறம் கீழே இறங்கினாங்க. வால்மீகி அண்ணன் வந்து 25 கொடுத்து அவங்கள அனுப்பி விட்றாரு. நான் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கேன். எழுதி வந்த பாட்டை பாட முடியல, அவமானப்படுத்தி விட்டாங்களேன்னு. அப்புறம் கண்ணதாசன் வர்றாரு. இப்போ அவருக்கு பொன் விழா இல்லை, பாராட்டு விழா. கண்ணதாசன் வந்து மேடையில் உட்கார்றாரு. நான் சரி இன்னி வந்துட்டோம், இவரோட பேச்சை கேட்டு போவோம், ஏன்னா கண்ணதாசன் மேலே உயிராக வச்சுருக்கேன்னா பேச்சை கேட்டு போவோம் அப்படின்ட்டு 3வது ரோவில் போய் உட்காந்தேன். தேட்டரில் 3வது ரோவில் இடம் இருந்துச்சு, உட்காந்துட்டேன். உட்கார்ந்ததுக்கப்புறம் கண்ணதாசன் மேடையில் வந்து உட்காந்தாரு. நெடுமாறேன், தலைவர் நெடுமாறேன்,
கலிவரதன், புதுக்கோட்டை ராஜா, மகாராஜா, தொண்டமான் அவங்கெல்லாம் வந்து மேடையில் உட்காந்துருக்கும் போது கண்ணதாசன் இப்படி என்னை பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, என்னை இப்படி பார்க்குறாரு. பார்த்தவர் வால்மீகி கூப்பிட்டாரு. இல்லை நாப்பம்பையை வந்திருக்கான் பொறுக்கே பாரு. அப்போ எனக்கு துண்டெல்லாம் இப்படிலாம் போடுறது இல்லை, துண்டெல்லாம் போடல. நான் பண்ணோன்னே வால்மீகி என்கிட்ட வந்தார். வந்து கவிஞர் உங்களோட கவிஞரையா கூப்பிட்றாரு. நான் வரல அப்படின்ட்டு வரலன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே இறக்கி விட்டுருக்காங்க, நீ மறுபடியும் இருக்கா போய் அவமானப்பட முடியாது. ஏன்னா ஒரு அவமானம் போதும் ஒரு நாளைக்கு, 2 தாங்குற அளவுக்கு எனக்கு அப்போ இதே பத்தாது. இப்போனா 10 வேணாலும் தாங்குவேன், அப்போ இதே பத்தாது. அதனால் நான் வரலைன்னு இல்லைன்னு கட்டாயப்படுத்தி என்னை கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு கூட்டி வராரு. நாப்பா என்ன வந்திருக்க அப்படின்னாரு. என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் சார், எனக்கு ஏற்பட்ட குறைகளை மற்றவர்கள் சொல்லவே மாட்டேன். நல்ல ஞாபகம் சொல்லவே மாட்டேன். இப்படி மேடையில் டிவியில் சொன்னாலும் சொல்லுவேன், இவர் நேருக்கு நேரம் சொல்லவே மாட்டேன். என்ன பண்ணு என்னடா வந்திருக்கேன்னாரு. இல்லை நீங்கள் இங்கே பேச வர்றீன்னு சொன்னாங்க பொன்னவரா. இல்லை அதுக்காக உங்கள் பேச்சை கேட்குறக்கா வந்தேன். உடனே தலைவர் நெடுமாறன் சொல்கிறாரு, பார்த்தீங்களா நம்ம பேச்சை கேட்குறக்கா காரைக்குடிலேருந்து வந்திருக்காயா அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. நான் அழுதுகிட்டு இருக்கேன். நான் எதுக்கு வந்து அடிபட்டு நைவட்டு நொந்து துக்கள் இது வந்திருக்கட்டா அப்படின்னு. உடனே உட்காரு அப்படின்னாரு. இப்போ கடவுள் மேலேருந்து இறங்குறாரு கீழே, நல்லா ஞாபகம் உட்கார்றா அவனை சேர் போட சொல்கிறார். எனக்கு 25 ரூபா காரன் என்னை ஏற்ற மாட்டேன்னு உலகமகா கவிஞருக்கு பக்கத்தில் சேர் போட்டு கொடுக்க சொல்லிட்டேன் கடவுள். உட்கார்ந்தோடனே தொண்டமான் வந்து வரவேற்பு சொல்கிறாரு. வரவேற்பு சொல்லும்போது இங்கேருந்து கண்ணாதன் சொல்கிறாரு, முதல்ல அருணா அப்போ பேசுவான்னு சொல்லுங்க அப்படின்னாரு. சூப்பர் சார், என் வாழ்க்கையில் கிடைத்த வெற்றிகள், கிடைத்த பரிசுகள் சாதாரணமானதில்லை. அருணா அப்போ பேசுவான்னு சொல்லுங்கன்னார். என்னை கேட்கவே இல்லை, பேசுறியாடன்னு கேட்கவே இல்லை, பேசுவான்னு சொல்லுங்க. எனக்கு தைரியம் என்னென்னா, அவருக்கு கவிதை பாடுறதுக்கு எழுதிட்டு வந்த கவிதை என் கைவசம் இருக்குது. அப்புறம் என்ன குழந்தைங்கிற தலைப்பு, இதை வச்சு ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக. அதான் சார் நுங்கெடுத்து போய் கிடந்தேன். நான் நிமிர ஆரம்பித்தேன். இப்படி நிமிர்ந்துட்டேன். நான் ஆஹா கடவுள் இருக்காரான்னு. தொண்டமான் என்னை கூப்பிடுறாரு. சரியா இருக்கா? தொண்டமான் என்னை கூப்பிட்டோன்னே அருணாபுரம் இப்படி பேசுவார். அப்போலாம் எனக்கு பட்டமெல்லாம் கிடையாது, மக்கள் கவிஞர் வெங்காய கவிஞர்லாம் கிடையாது. இப்போ அருணாபன் பேசுவார்னாரு. அப்படியே குதித்தெழுந்து அப்படியே போய் அந்த ஸ்டேஜுக்கிட்ட போய் நிற்கிறேன். ரோஸ்ட்டை போய் நின்னோடனே கண் கலங்குது எனக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய வாய்ப்பை தட்டிவிட்டாங்க. இப்போ அதை விட 100 மடங்கு வாய்ப்பு கிடையாது. உடனே வந்து கை ஓடல காலம் ஓடல எனக்கு. கவிமகளை ஓய்வின்றி காதலிக்கும் வல்லவனே, கண்ணதாசனை பார்த்து சொல்கிறேன், கவிமகளை ஓய்வின்றி காதலிக்கும் வல்லவனே, அவளை நீ காதலிக்க அச்சாரம் எதை கொடுத்தாய்? முத்தமிழால் 300 முத்தங்கள் கொடுத்ததனால் அத்தானே என உன்ற ஆணைக்கு நின்றாளோ? 8ஆம் வகுப்பதனை எட்டாத நீ எவர்க்கும் எட்டாத தத்துவங்கள் எப்படித்தான் கொட்டினையோ கவியரசே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். மூசுன்னு அழுகிறேன். அழுதுட்டு அடுத்த வரிக்கு போயிட்டேன். அப்படி பாடிக்கிட்டு வந்து அடுத்த வரி போயிட்டேன். அப்போ கண்ணதாசன் சொல்கிறாருங்கிட்டு எனக்கே காதில் இருக்குது. நிலமான நம்மளை பற்றி பாடினா உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருவேன். நான் போயா நச்சு விட்டாங்களே, அவமானப்படுத்தி விட்டாங்களே, அந்த 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 மூணுலேருந்து என்னால் இன்னும் திரும்பி வர முடியலை, நான் அதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல. பாடி கைதட்டு வாங்கி பயங்கரமாக கைதட்டு வாங்கி வந்து உட்காந்துட்டேன். உட்கார்ந்ததுக்கப்புறம் நான்ப்பா கூட்டம் முடிஞ்சோன்னு நீ எங்கே போகணும்னாரு. சார் கடவுள் அவர் மடியில் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ தெரியுது அவங்களுக்கு. இப்போ கடவுள் வந்து மடியில் உட்காந்துட்டாரு. அவரோட ஐக்கியமாக போகிறார் கடவுள். எங்கே போகணும்னாரு. நான் எனக்கு காரைக்குடி தானே போகணுன்னாரு. வால்மீகி கூப்பிட்டாரு. வால்மீகி கூட்டம் முடிஞ்சோடனே நம்மளாம் சாப்பிட்ட உடனே ஒரு காரில் கொண்டு போய் இவனை காரில் விட்டுருங்க. நான் பஸ்ஸில் நொந்து போய் வந்திருக்கேன் 1.5 ரூபா கொடுத்து. காரில் கொண்டே காரைக்குள்ளே விட்டுருங்க. அதோடு இப்போ கவரில் ஒரு 500 ரூபா போட்டு கொண்டாங்க. அன்னைக்கு 500 ரூபாய்க்கு பெரிய காசு. இன்னைக்கு 96 வயது ஆயிடுச்சு கண்ணதாசனுக்கு. 50 வயசில் 45 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபா என்ன விளையாட்டா? 500 ரூபா ஒன்று போடுனாரு. எனக்கு புல்லரிச்சு கடவுள் இறங்கிட்டாரா, 25 ரூபாய்க்கு ஏமாத்தினாங்க மாட்டேன்னு என்னை தள்ளினாங்க, 500 ரூபா கொடுக்க வச்சுட்டாரன்னு அப்படியே வந்து அப்போ பார்த்தேன் கடவுளை. ஒருத்தர் எனக்கே கடவுள்னு வருது. கண்ணதாசனை பார்க்குறேன், எனக்கு கடவுளாக தோன்றுறாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய அவமானங்களை கழுவி எனக்கு வெகுமானம் தந்த ஒரு மாபெரும் கவிஞனை நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியுமா? பெரிய அவமானத்திலேருந்து என்னை காப்பாற்றி விட்ட மகான் சார் அவர். இப்படி பல பல நேரங்களிலே எனக்கு வாழ்வளித்த மகான் கண்ணதாசன். எதுக்காக சொல்கிறேன்னா,
அவமானம்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன், அவமானம் என்பதே கிடையாது வாழ்க்கையில். எதுவும் வெகுமானம் தான். ஒருத்தன் வாங்கன்னு சரியாக கேட்கலின்னு கூட சண்டை ஓட போகிறோம். வாங்கன்னு நம்மளை கேட்கல, இந்த அவளியெல்லாம் கேட்டான்னு கேட்கலன்னா போகிறேன். நம்மளை வாங்கன்னு கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இழந்துட்டான்னு நினைங்க சார். அப்படி நினைங்க. நம்மளை வாங்கன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி இழந்துட்டானே பாவி, நம்மளை வாங்கன்னு கேட்கலையே அப்படின்னு நினைங்க. நம்மளை வாங்கன்னு கேட்கறதுனால எவனோ ஒரு நாய் நம்மளை வாங்கன்னு கேட்கலைங்கிற, நீயே வருத்தப்படுற, அவமானப்படுத்திட்டேன் என்ன அவமானப்படுத்திட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன். நான் இதை விட அசிங்கம் கிடையாது, நான் அதே அசிங்கம்னு எடுத்துக்கலையே, இறக்கி விட்டுருக்காங்களே மேலே விட்டு. அதனால் இது என்ன, கண்ணதாசன்கிட்டே நான் கற்றுக்கொண்ட பாடம் இது. அப்படிப்பட்ட பாடம் மட்டும் இல்லை, இன்றைக்கி என் தாயினுடைய படத்தை இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க, எங்கள் ஆத்தா படம் தான் எனக்கு தெய்வம். போகும்பொழுது எங்கே போனாலும் இங்கேருந்து எங்கள் ஆத்தா படத்தை கும்பிட்டு தான் போவேன். ஆத்தாவை விட தெய்வம் உலகத்தில் கிடையாது. இந்த ஆத்தாவை விட தெய்வம் உலகத்தில் கிடையாதுங்கிறே கற்றுத்தந்தவர் கண்ணதாசன் தான். நான் 300 ரூபா சம்பளத்தில் இருந்தேன். சென்னைக்கு போயிட்டுனே கார்ப்பரேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன். எனக்கு சம்பளம் 300 ரூபா. வாத்தியார் வேலை பார்த்தேன். வால்டாக்ஸ் ரோட்டில், எடப்பாளையத்தில், அண்ணாமலை தெருவில், 3 தெருவிலையும் மாற்றி மாற்றி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க. 3 தெருவிலையும் வேலை பார்த்துருக்கேன். வாத்தியாராக இருந்தேன் நான் மாநகராட்சி பள்ளியில். 300 ரூபா சம்பளம். எங்கள் ஆத்தா 500 ரூபா வேணும்னு ஒரு 25 பைசாவுக்கு இன்லைன் லெட்டர் அந்த காலத்தில் விற்கும். அதில் 3 பக்கமும் நெருக்கி நெருக்கி எழுதுவாங்க. எங்கள் ஆத்தா நல்லா படித்தவங்க. நெருக்கி நெருக்கி எழுதி 500 ரூபாய்க்கு ஒரு பெரிய கதையே எழுதியிருந்தார். வந்துருச்சு எனக்கு லெட்ரு. வந்தோடனே எனக்கு ஆத்திரம்னா தாங்க முடியல. நமக்கு சம்பளமே 300 ரூபா, இந்த ஆட்சிக்கு விளங்க மாட்டேங்குது, 500 ரூபா கேட்குறாளேன்ட்டு எதுவாக இருந்தாலும் கண்ணதாசன்கிட்ட தான் உங்களுடைய போடுவேன். சாயந்தரம் 1000 நாங்கள் சந்திப்போம். சாயந்தரம் சந்தித்தோம்னா எப்படி சந்திப்போம்னு உங்களுக்கு தெரியும். நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, அருமையான சந்திப்பாக இருக்கும். அவர் பாட்டு எழுதுறதுக்கு உட்காருவார், நம்மளும் போய் உட்காருவோம். எம்எஸ் விஸ்வநாதோட உட்காருவேன், எல்லாரோடையும் உட்காருவேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் உழைச்சி ஊற்றிடுவோம். அவ்வளோதான். அந்த சந்தோஷத்துக்காக போய் கிடப்பேன். அது அப்போ எங்கள் ஆத்தாவோட லெட்டரை கொண்டே கொடுத்தேன். அண்ணே இங்கே வரேன், எங்கள் ஆத்தாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எனக்கு சம்பளமே 300 ரூபா தான், 500 ரூபா லெட்டர் எழுதியிருக்கா பற்றியில, நான் எங்கேருந்து என்ன அனுப்புவேன் 500 ரூபா அப்படின்னு. அவர் லெட்டரை வாங்கி படித்தார். இன்னொன்று சார், அவர் ரொம்ப பேர் அக்கறை இல்லாதன்னு நினைப்பாங்க. அவர் மாதிரி அக்கறையான ஒரு உலகத்திலே கிடையாது. அடுத்தவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிற மகா பெரிய வள்ளல் அவர். வள்ளல்ங்கிற யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். எத்தனை பேர் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பேருக்கு அவர் அந்த குடித்தார், அதை பண்ணார், இது பண்ணார், அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய வள்ளல் தன்மை மிகப்பெரிய வள்ளல் தன்மை. யாருக்கும் உதவுன்னு நினைப்பார். வாங்கிட்டு லெட்டரை படித்தார். படிச்சுட்டு சொன்னார், நான்ப்பா நீ சொல்கிற உண்மை இல்லை, உங்கள் ஆத்தாளுக்கு அறிவே இல்லைடான்னாரு. பார்த்தீங்களா, என்னை சப்போர்ட் பண்ணுறதுன்னு உங்கள் வேலையாக இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாடா, அவளுக்கு அறிவு இருந்தால் உன்னை பெற்றிருப்பாளா? அறிவு இருந்தால் உன்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வாத்தியார் வேலைக்கு வர விட்டுருப்பாளா? அவளுக்கு அறிவு இல்லைடா. பெத்தன்னைக்கு உன்னை கழுத்தை தூக்கி போட்டுருக்கணும். நீ எல்லாம் ஒரு புள்ள. ஏண்டா அவள் என்ன கஷ்டப்பட்டு எழுதியிருக்கா, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா, ஒரு 500 ரூபா கேட்குறா, அதுக்கு அனுப்புறதுக்கு நீ வந்து அறிவே இல்லைங்கிற ஆத்தாவுக்கு. சி, நீலாம் ஒரு மனுஷனாடா. கண்ணப்பா இந்த 500 ரூபா எடு. அவன் 100 ரூபாய் எடுத்தேன். 500 ரூபா எடு, இந்த இவன்கிட்ட லெட்டரை வாங்கிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில், பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸில் அவர் ஆத்தாவுக்கு 500 ரூபா அனுப்பிட்டு வாப்போ அப்படின்னு போக சொல்லிட்டார். போக சொன்னோடனே நான் அப்படி பார்த்தேன் வரேன். என்னடா என்ன அப்படின்னாரு. என்ன நான் ஒன்றேன்னு கேட்குறேன், 500 ரூபா என்னை தானே அனுப்பி சொல்லி எங்கள் ஆத்தா கேட்டிருக்கா, இந்த 500 ரூபா என்கிட்ட தர வேண்டியானே, நான் அனுப்புவேன் இல்லை, கண்ணப்பண்ணங்கிட்ட ஏன் கொடுக்குறியே அப்படின்னு. உங்கள்கிட்ட தந்துருப்பேன்டா, நீ போய் 300 ரூபாய் அடிப்பிட்டு 200 ரூபாய் அடிச்சுட்டு போயிடுவேன். அவன் என்ன நெருக்கடியோ பாவம், உங்கள் ஆத்தா என்ன நெருக்கடியோ பாவம், 500 ரூபா எதிர்பார்க்கிறா, உங்கள்கிட்ட தந்தோடனே நமக்கு சில்லறை செலவுக்கு தேவைப்படுமேன்ட்டு ஒரு 200 ரூபா வச்சுக்கிட்டு 300 ரூபா அனுப்புவேன். அதுக்காக முழு தொகை உங்கள் ஆத்தாவுக்கு போகணுங்கிறது தான் அனுப்பினது, ஒன்றையும் நம்பாமலாம் இல்லை போ அப்படின்னு. இல்லைண்ணே நான் எதுக்கு சொன்னேன்னா, 300 ரூபா சம்பளம்ண்ணே, 100 ரூபா பஸ்ஸுக்குண்ணே, 100 ரூபா மெஸ்ஸுக்கு, 100 ரூபா சில்லறை செலவுக்கு, எனக்கே 300 ரூபாய் செலவாக்கி போச்சு, எப்படி 500 ரூபா அனுப்புகிறேன்னே கோவமாக வந்தேன்னு. சரி தோலை, இந்த மாதிரி ஏதாவது சிரமம் வந்தால் சொல்லு, பண்ணுவான். சிரமம்னா போ, இனிமேல் ஆத்தாவை தெய்வம் வச்சு ஆத்தா மனசை குளிர வைங்கடா, ஆத்தா மனசை குளிர வைங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பிய. ஆத்தா கஷ்டப்படுறான்ட்டு நீ இப்போ என்கிட்ட கொண்டாந்து தரலைன்னா நீ அனுப்ப மாட்டேன், அப்போ அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போ அவள் திட்டுவாள்ல உன்னையே, அந்த திட்டு பூரா உனக்கு வரும்ல. திட்டலை கூட அவள் அழுகிறாள்ல. பெற்ற தாயை கண்ணீரோடு வைத்தால் அந்த மாதிரி நல்லா இருக்க மாட்டாடா. ஞாபகத்துக்க இன்றைக்கி சொல்கிறத, இனிமேல் உன் வாழ்க்கையில் பெற்ற தாயை காப்பாற்றுறத லட்சியம்னு வச்சுக்க. சரிண்ணா, நீ பட்னியாக்கல, ஆத்தா பட்னியாப்படாத என்று நீதி சொன்னவர் சார். அவர் எனக்கு நீதி சொல்லி என் தாய்க்கு தெய்வமாக என்னை கும்பிட வைத்தவர் மகா கவிஞன் கண்ணதாசன். தாயாருடைய 96 வயது வரைக்கும், கடைசி வரைக்கும் நான் தான் பார்க்குறேன். யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்டா.
தம்பிகள் நல்லவங்க, என் தம்பி இருக்காங்க, நல்ல பிள்ளைங்க 2 பேரும். ஆனால் என்ன மாதிரில அவங்க போக மாட்டேன்ட்டா, அவங்க நம்மள்ட்ட தான் இருந்தா. இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படி, நீங்கள் இவ்வளோ ஒரு மாளிகையில் உட்காந்துருக்கீங்களே, இது எங்கள் ஆத்தாவுக்காக கட்டிய வசந்த மாளிகை, எங்கள் ஆத்தாவுக்கு கட்டிய தெய்வ மாளிகை. இது யாரோட இருக்க மாட்டேன். 3 மாதத்தில் லோன் வாங்கி இதை வீடை கட்டி எங்கள் ஆத்தாவில் கொண்டாந்து குடி வச்சேன். எங்கள் ஆத்தாவுக்காக கட்டின வீடு இது. எல்லாரோடையும் இருக்க மாட்டேன்னா சரியாக ஆத்தான்னு வச்சு அவரை காப்பாற்றுறத லட்சியம்னு நான் காப்பாற்றினேன். ஏன்னா அவர் எனக்கு சொல்லி தந்துருப்பிட்டார் என் குருநாதர் தெய்வம்னு. அதனால் தயவு செஞ்சு இன்றைக்கி சொல்லி வைக்கிற இந்த நேயர்களுக்கு, பெற்ற தாயையும் தந்தையும் தெய்வமாக கொண்டாடுங்கள். உங்களை கும்பிடு கேட்டுக்கிறேன். பெற்ற தாய் தான் முதல் தெய்வம். அதை மறந்துடாதீங்க. தாயை பட்டினி போடாதீங்க. முடிந்தவரை முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்ப்பதை தவிர்க்க பாருங்கள். முடிந்தவரை முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்ப்பதை தவிர்க்க பாருங்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் உள்ளே வச்சுக்க வேண்டிய ஆத்தாவை. அன்னைக்கு எங்கள் அப்பத்தா எல்லோரும் இருந்தாங்க. எங்கள் ஆத்தா எங்கள் அப்பத்தா எல்லாம் ஒன்றா இருக்கும்போது கூட்டு குடும்பம் ஓஹோன்னு தெரிஞ்சோம். எங்கள் ஐத்த வீடு கூட இங்கே வந்தே இருப்பா. அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு கிடையாது ஐயா. என் பேரம்பேத்திகளுக்கு அந்த சந்தோஷம் இல்லையே, தனித்தனியாக போயிருக்குல்லே. அந்த சந்தோஷத்தை மறுபடியும் நகரத்தா சமுதாயம் கொண்டாடணும், உறவுகளை வலுப்படுத்தணும், மேம்படுத்தணும்னு பணியோடு கேட்டுக்கிறேன். தெளிவாக கண்ணதாசனுக்கு உண்டான உறவுகளை சொன்னீங்க. நீங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பட்டிமன்றங்கள் பேசுனீங்க. நீங்கள் நிறைய பேரை உங்கள் மேடைகளை அறிமுகப்படுத்தி இருப்பீங்க. அவங்க நிறைய பேர் பிரபலியமாயிருப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்ன வேடிக்கைன்னா, நான் சாதாரண 3வது பேச்சாளராக பட்டிமன்றத்தில் பேசுகிற காலத்திலே அறிமுகப்படுத்துறதுன்னா ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா எங்கள் ஊரில் தான் டாக்டர் சிங்காரவடிகள் கவியரங்க தலைவராக போட்டது எங்கள் ஊர் தான் முதல்ல. நான் தான் குட்டியான தலைவராக்கினேன். அது மாதிரி மீனவனை தலைவராக்கினேன். அது மாதிரி லியோனி ஒரு வாத்தியாராக இருந்தார். நான் பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய ரசிகராக கீழே உட்காந்துருப்பார். அந்த லியோனியை சொல்லக்கூடாது, ஒரு நடுவர் வேண்டாம் பாரு திண்டுக்கல்ல. ஆனால் நான் தான் லியோனி நல்லா பேசுகிறாரு, அவரை கூட்டியோன்னு எல்லா இடத்துக்கும் கூட்டியோவேன். 6 வருஷம் என்னோட பேசினார் லியோனி. அதை யூடியூப்லேயே பேசியிருக்காரு. லியோனி யூடியூப்பில் பேசியிருக்காரு. என்னுடைய குருநாதர் ஐயா அருணாப்பன் எனக்கு இப்படி பேசணும்னு சொல்லி தந்தார். நான் செய்கிற தவறுகளை கூட மேடையில் கண்டிக்காமல் தனியாக விட்டு இப்படி செய்யும்பார். கடைசியாக காரைக்குடிக்கோ சிறுவையிலுக்கோ பேச போனால் திண்டுக்கல் பஸ்ஸில் ஏற்றி விட்டு தான் போவார். 3:40 காலையில் திண்டுக்கல் பஸ்ஸு, அதில் ஏற்றி விட்டு தான் போவார். அந்த அளவுக்கு அன்புடையவர் ஐயா அருணாப்பனால தான் நான் இந்த அளவுக்கு புகழ் பெற்றேன் அப்படின்னு. அது மாதிரி வாசின்னு ஒரு அம்மா இப்போ பேசுகிறாங்க, யூடியூப்லாம் பார்ப்பீங்க. அவங்க எங்கள் வீட்டிலே 4 நாள் தங்கியிருப்பாங்க, சாப்பிடுவாங்க. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து வளர்த்தேன். அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட நான் பஞ்சாயத்தாராக போய் சமாதானம் பண்ணி அவளை வாழ வச்சேன். அந்த நன்றியெல்லாம் அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி இருக்குது. வாசிங்கிற ஒரு பேச்சாளராக மட்டும் நான் அறிமுகப்படுத்துறதில்லை. ஒரு பெண் பேச்சாளர் நம்மகிட்ட வர்றாங்கன்னா அவங்கள பத்திரமா வீடு போகிற வரைக்கும் கவனம் செலுத்துங்க. வீட்டுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணி ஆகணும், நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கிறது இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொரு விழாவிலையும் அதில் அறிமுகப்படுத்துறதில்ல. கம்பர் விழாவுக்கு கொண்டு வரதுக்கு கணேசன் பார்க்காம யாரையும் ஏற்ற மாட்டார். கம்பர் விழாவில் அவர் பார்த்து பிடிச்சிருந்தா தான் ஏற்றுவார். நான் பல பேரை சொல்லுவேன். மரியதாசன் ஒரு கவிஞர் எவ்வளோ சொல்லியிருக்கேன், மாட்டேன்ட்டார். அப்புறம் ஒரு நாள் நம்ம சிறுவேலில் போட்டு சாவணாக்கான தலைமையில் அவர் பேசுகிற மாதிரி பண்ணேன். மரியதாஸ் கொட்டு கூட்டிட்டு கவிதை சார் இந்த வருஷம் ஞாபகப்படுத்துகிறா கம்பர் விழாவில் போட்டுருந்தார். நான் கம்பர் விழாவில் ஏற்றுறதுக்கு வழியாக சிறுவையில் வச்சுருக்கேன் இலக்கிய விழாவை. பேச வச்சு மலைமகன், பேராசிரியர் தி ராஜகோபால், தாமர ராஜகோபால், புலவர் மு ராஜரத்னம், இந்த மாதிரி ஏராளமான பேச்சாளர்களை, அதோட ஞான சம்பந்தம் என்கிட்ட பேச வரணும், என் குழுவில் வரணுங்கிறக்கா பிஎன் சேமரன் ஜித்தியார் சிபாரிசு வச்சு வந்தவர். நான் பண்ண தலைமையில் நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்தார். ஒரு 2-3 வருஷம் பேசியிருக்காரு. 2-3 இதில் பேசியிருக்காரு. கமலஹாசன்கிட்டே சொன்னார், நான் அந்த உத்தமவில்லன் படத்தில் நடிக்கிறதுக்கு போயிருந்தேன். நடிக்கிறதுக்குல அந்த வசனம் திருத்தித்தாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதனால எம்எஸ் பாஸ்கர் பேசுகிற வசனத்தை எல்லாம் திருத்தி கொடுத்தேன். செட்டிநாட்டு பாணியில் திருத்தி கொடுக்குறதுக்காக ஒரு 5-6 நாள் அவரோட போயிருந்தேன். இருந்தபோது நான் நடித்தா பரவாயில்லைனார். நான் சொன்னேன் சரின்ட்டு. அப்புறம் பெங்களூருக்கு கமலஹாசனுக்காக போனேன். போய் கமலஹாசனோட உத்தமவில்லன் படத்தில் ஷூட்டிங்லாம் கலந்துக்கிட்டு ஒரு 15 நாள் இருந்தேன். இருந்து வசனங்களை திருத்தி கொடுத்து வந்தேன். அந்த நேரத்தில் நான் நடித்ததை பார்த்துட்டு ஞானசம்பந்தம் அங்கே வந்திருந்தார், அவருடைய நண்பர். அப்போ சொன்னார், ஐயா தலைமையில் நான் பட்டிமன்றம் பேருக்குள்ள பெரும்பாடு விட்டேன், பிஎன் சேமரன் ஜித்தியார் சிபாரிசு வச்சு உள்ளுக்கு போனோம். அப்படி ஒரு காலத்தில் கொடியேற்றி பறந்தார் அவர். இன்றைக்கும் அதனால் ஸ்டாண்டர்டை விடாமல் அவர் எந்த டிவிக்குள்ளேயும் தலையை காமிக்கணும்னு நினைக்காம ஸ்டாண்டர்டாக இருக்கார். அப்படின்னோட கமலஹாசன் சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டே அவர். அப்பா கமலஹாசனுடைய அப்பாவுக்கு நான் நண்பர், ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா காங்கிரஸில் ஒரு பெரிய ஆள். அப்போ நான் காங்கிரஸ் கமிட்டிலாம் தெரிஞ்சேன். ஒரு அழைப்பெல்லாம் காமிப்பேன் உங்களுக்கு. ஈவிகே இளங்கோ கீழே இருப்பார், நான் மேலே போட்டிருப்பாங்க என்ன நோட்டீஸில், காங்கிரஸ் நோட்டீஸில் ஈவிகே இளங்கோவன் கீழே,
நான் மேலே முதல் பேராக என் பேர் தான் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு சுற்றுப்பயணம் பண்ண வேணாம். அதனால் அவர் சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர். ஏன்னா அப்பா வந்து நான் கவியரங்க தலைமைதாங்கிறேன் பரமக்குள்ளே கீழே ரசிகனாக உட்காந்து ரசித்து தட்டி கொடுப்பார். அப்போ காங்கிரஸ் நூற்றாண்டு விழா ராமநாதபுரத்தில் நடக்குது. அந்த நூற்றாண்டு விழாவுக்கு சிவாஜி கணேசன் கூப்பிடணுங்கிறதுக்காக கமலஹாசனுடைய நண்பன் கோட்டைச்சாமி கிளாஸ்மேட்டு, எதிர்க்கட்சி தலைவர் சோ பாலகிருஷ்ணன், கமலஹாசன் அப்பா சீனிவாச ஐயங்கார், நான் 4 பேர் தான் சிவாஜி வீட்டுக்கு போனேன். அப்போ கமலஹாசன் வீட்டில் தங்கியிருந்து அங்கேருந்து தான் போனோம். அதை ஞாபகம் வச்சு இப்போ ஷூட்டிங்கு நான் போனோம்னு சொன்னார். அப்போ வந்து தங்கனியை ஞாபகம் இருக்கா, எங்கள் அண்ணன் எடுத்து சொன்னார் எனக்கு அந்த தங்கனியை. அதுக்கப்புறம் இப்போ தான் சந்திக்கிறேன் கவிஞர், வாங்க நீங்கள் தொடர்ந்து என்னோட வாங்கினார். என்னால் முடியலை. ஏன்னா அவருக்கு படத்தில் நட்டம் ஏற்பட்டோடனே சில சீன்களை வெட்டணுங்கிறதில் என்னுடைய சீன் 2-3 சீன் போச்சு. நல்ல சீன். அந்த நல்ல சீனுக்கு வந்து என்னை அதில் கதாநாயகன் நடித்த யாரம்மா கதாநாயகன் நடித்ததில்ல பூஜா ஒன்று, இன்னொரு அம்மா அவங்க நடித்தாங்க. 2 பேரும் என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. இல்லை கட்டி பிடிச்சி நீங்கள் ஏற்கனவே படத்தில் நடிச்சிருக்கீங்க, ஏன்னா ஒரே ஷாட்டில் நீங்கள் நடித்து கொடுத்துட்டீங்க இந்த சீனை. ஊர்வசியம்மா வந்து சொன்னாங்க, கமல் சார் வந்து உங்களுக்கு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தரல, சொல்ல அதை ஞாபகம் வச்சு நீங்கள் அடிச்சிட்டீங்களே, இத்தனை நிமிஷம் உள்ளுக்கு நீங்கள் பிரமாமாக நடிச்சிட்டீங்க அப்படின்னு. இன்னுமா நினைவாற்றல் கொஞ்சம் அதை வச்சு ஓட்டினேன் அப்படின்னு. நல்லா இருந்துச்சுன்னா அந்த அப்படி பாராட்டின இதில் ஞானசம்பந்தம் சொன்னார், ஒரே ஷாட்டில் இந்த போடு போட்டிங்களே அப்படின்னார். நான் கமலஹாசனுக்கு முதலாளியாக நடித்தேன். கமலஹாசன் என் படத்தில் நடிக்க மாட்டேன்னு போகிறது மாதிரி ஒரு சீன். அப்போ கெஞ்சிறேன், நான் ரொம்ப வறுமைக்கு வந்துட்டேன், நீ தான் காப்பாற்றணும், இந்தா பழைய செக்கை தந்துடுறேன், நீனே நடி அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே போகணும். அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அப்போ அந்த ரூபாயா ஷூட்டிங்கில் துடைக்கிறதுக்கெல்லாம் வருவாங்க. அந்த வந்து யோ விலையாம எங்கிட்ட சம்பளம் வாங்கின நான் எல்லாம் இழந்துட்டேன்னொடனே விலையை அப்படிவேன், விலையானா விளைவிக்குவேன். அப்படியெல்லாம் சோகத்தை காமிச்சு கமலஹாசன் கெஞ்சி போகிற வரைக்கும் இருந்தேன். பாலச்சந்திரே கேட்டார், நீங்களாம் எந்த ஊர்லையா இருந்தீங்க, இந்த போடு போடுறீங்க அப்படின்னே கேட்டார் பாலச்சந்திரனே. அந்த ஏன் மறுபடியும் போகலைன்னா அந்த மாதிரி நடித்தேன். ஞானசம்பந்தமே பாராட்டினார் பேராசிரியர். என்கிட்ட ஃபோன்லேயே சொன்னார், பிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு. விளம்பரத்தில் கூட என்னுடைய படம் வருது, நான் பேசுகிற சீன் போட்டிருந்தார் விளம்பரத்தில். ஆனால் என்னென்னா என்னுடைய 6 சீனில் 4 சீனை கட் பண்ணி விட்டார். அதனால் எனக்கு வெளியிலே தெரியல, நீங்கள் வந்தியங்கிறத தவிர நீங்கள் நடிச்சேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். அதனால் இனிமேல் நான் வரலேன்ட்டேன். அடுத்த படத்தை கூப்பிட்டாரு, என் மனைவி இருந்தாங்க, என் மனைவிட்டே பேசியிருக்காரு ஃபோனில். அடுத்த படத்தை கூப்பிட்டாரு, நான் வரலேன்ட்டேன். ஹைதராபாத் ஷூட்டிங் வாங்கினார், நான் வரல, இனிமேல் சினிமாவுக்குள்ளே வரல சார், எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. 15 நாள் நான் நடிச்சிருக்கேன், 2 சீன் வருது, அதில் 2 சீனில் என்ன இருக்குது, எனக்கு என்னை உலகத்துக்கே தெரியாமல் போச்சு, நான் வரல அப்படின்னு. ஏன்னா இந்த பட்டிமன்றத்தில் உலகத்துக்கு தெரியுது, அது தெரியாமல் போச்சு அப்படின்னு.